ஒரு காலத்துல இந்தியாவில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாவே ஆல்டோ, வேகனார், சாண்ட்ரோ, ஐ10 இந்த மாதிரி கார்கள் தான் நிறைய பேருக்கு கனவு கார்களா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, புது கார்கள் நிறைய லான்ச் ஆகுது. ஆனா அது எல்லாமே எஸ்யூவி கேட்டகரியில இருக்குது. சிறிய கார்கள், அதாவது இந்த ஹேஷ்பேக் கார்கள் ஒவ்வொன்றா நம்ம மார்க்கெட்டை விட்டு காணாம போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் கார் கம்பெனிஸோட பேராசையா, இல்ல கவர்மெண்டோட ரூலா, இல்ல நம்ம தான் காரணமா? இன்னைக்கு ஒரு என்ட்ரி லெவல் கார் தயாரிக்க கம்பெனிஸ் ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2005 இருந்து 2018 வரைக்கும் இந்திய கார் மார்க்கெட்ல அதிகமா சேல் ஆனது ஸ்மால் கார்ஸ் தான். ஆல்டோ, வேகனார், ஸ்விஃப்ட், ஐ10, டியாகோ இந்த மாதிரி கார்கள் தான் மிடில் கிளாஸோட கனவு கார்களா இருந்துச்சு. அதே நேரத்தில் கார் வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா மைலேஜ், மெயின்டெனன்ஸ், அஃபோர்டபுள் இஎம்ஐ, லோ இன்சூரன்ஸ், ஈஸி பார்க்கிங், முக்கியமா பாத்தீங்கன்னா லேடிஸ் ஓடுற மாதிரியான கார் கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கினவங்க நிறைய பேர் பார்த்து வாங்கினாங்க. அதனால ஸ்மால் கார்ஸ் எல்லாமே லட்சக்கணக்கில் சேல் ஆயிட்டு இருந்துச்சு. மாருதி ஆல்டோ மட்டும் சில வருடங்கள்ல வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இன்னைக்கு அதே மார்க்கெட் கம்ப்ளீட்டா மாறி போயிருச்சு. இன்னைக்கு ஒருத்தர் கார் வாங்க போறாரு அப்படின்னா முதல்ல கேட்கறது எஸ்யூவி இருக்குதா அப்படிங்கறது தான் கேட்கிறாரு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளவு இருக்குது, பெரிய ஸ்கிரீன் இருக்குதா, சன்ரூஃப் இருக்கா, அலாய் வீல் இருக்குதா, ரோட் பிரசன்ஸ் எப்படி இருக்குது. ஒரு 9 லட்சம் ரூபாய் ஹேஷ்பேக் கார் வாங்குறதை விட 11 லட்சம் ரூபாய்க்கு எஸ்யூவி கார் வாங்குறதுக்கு பல பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொதல் விஷயம், எஸ்யூவி மாடல்ல வர கார்கள் வந்து பெருசா தெரியுது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கும்போது நமக்கு ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பெருசா தெரியுது இல்ல. சோசியல் மீடியால கூட எஸ்யூவி தான் ட்ரெண்டா இருக்குது. இதனால தான் கார் கம்பெனிஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கஸ்டமர் எஸ்யூவி தான் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா அதையவே அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதை தாண்டியும் நேத்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி இருந்தாரு, எஸ்யூவி காரை வந்து கன்சிடர் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதை தாண்டியும் நான் ஒரு விஷயத்தை எஸ்யூவி கார் அதுக்கப்புறம் எம்பிவி கார்கள்ல நோட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, இங்கிரஸ் தான். அதாவது உள்ள போய் ஏறி உட்கார்றது, வெளியில ஏறி இறங்கி வர்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹேஷ்பேக்ல பண்ணும்போது கீழே போய் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கீழ இருந்து ஏறி மேல போய் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே எஸ்யூவி கார்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேல ஏறி உள்ள உட்காரும் போது கொஞ்சம் கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்குது. இதுவே பெரியவங்களை கூட்டிட்டு போகும்போது கன்வீனியன்ட்டா இருக்குது. இந்த விஷயத்துக்காகவும் கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக மட்டும்தான் நிறைய பேர் வந்து எஸ்யூவி வாங்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். சரி, கம்பெனிஸ் இந்த இடத்துல எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ப்ராஃபிட் தான் முக்கிய காரணமா இருக்குது. ஒரு ஸ்மால் காரை தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும், ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும், ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. ஆனா செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா சின்ன கார்கள் வந்து 5 லட்சத்துல சேல் பண்ணுவீங்க. ஆனா ஒரு எஸ்யூவி கார் அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு வந்தீங்கன்னா 11 லட்சத்துக்கு சேல் பண்ணலாம். ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகம். அதே ஃபேக்டரி தான், அதே ஒர்க்கர்ஸ் தான், அதே ப்ரொடக்ஷன் லைன் தான். ஆனா அதிக ப்ராஃபிட் கிடைக்கிறதால கம்பெனியோட ஓனரா நீங்க எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? ஸ்மாலா இருக்கிற ஹேஷ்பேக் கார்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, இல்ல எஸ்யூவி கார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? இந்த இடத்துல மஹேந்திரா கம்பெனி அதுதான் பண்ணாங்க. ஏன்னா KUV 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை வந்து மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து சேல் போகல. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எஸ்யூவி MPV கேட்டகரிக்கு வந்து அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆயிட்டாங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது, அதுதான் சேஃப்டி ரூல்ஸ். கிராஷ் டெஸ்ட், ஏர் பேக்ஸ், ABS, ESP, ரியர் பார்க்கிங் சென்சர், சீட் பெல்ட் ரிமைண்டர், பெடஸ்ட்ரேஷன் சேஃப்டி, எமிஷன் நார்ம்ஸ், BS6, E20 காம்பேக்டபிலிட்டி, இது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரோட காஸ்ட் வந்து 3.5 லட்சத்துல கொடுக்க வேண்டிய கார் 5.5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாண்டி போயிருது. கஸ்டமர் என்ன நினைக்கிறாரு, 7 லட்சம் வரைக்கும் கொடுக்கணுமா, அதுக்கு இன்னொரு 2 லட்சம் சேர்த்து போட்டோன்னா எஸ்யூவி கார் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாரு. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. முன்னாடி கார் வாங்கினா 10 வருஷம் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு முக்கியமா எல்லாரும் ரீசேல் வேல்யூ தான் பாக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் போடணும், ஸ்டேட்டஸ் வந்து அது நம்ம கார் வந்து எப்படி இருக்குன்னு காட்டணும், ஃபேமிலியோட ஒப்பீனியன் முக்கியம், ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அவரோட டெசிஷனையே கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. பல பேருக்கு உண்மையாலுமே சொல்ல போனோம்னா ஹேஷ்பேக் கார்களே போதுமானது. ஆனா அவங்க வாங்குறது பாத்தீங்கன்னா எஸ்யூவி கார் வாங்குறாங்க. ஏன்னா பின்னாடி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த மனநிலை தான் மார்க்கெட்டையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்த ஒரு ரீசன் வந்து பெருசா என்ன தெரியுமா பேசுறாங்க, பிசினஸ்க்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா எஸ்யூவி கார்களை வந்து பெருசா கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக ஹேஷ்பேக் கார்களை வந்து டாமினேட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பட் உண்மையாலுமே சொல்ல போனோம்னா டிமாண்ட் அதிகமா இருக்கிற இடத்துல தான் சப்ளை வந்து போகும். ஒரு ஸ்மால் காருக்கு கஸ்டமர் இல்லைன்னா எஸ்யூவிக்கான வெயிட்டிங் பீரியட் கம்பெனி என்ன செய்வாங்க, எஸ்யூவியோட ப்ரொடக்ஷனை தானே அதிகரிப்பாங்க. இது ஒரு சாதாரண பிசினஸ் லாஜிக் தான். நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்மால் கார்ஸ் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஷோரூமுக்கு போனோம்னா எஸ்யூவி காரை தான் மைண்ட் செட் வந்து போகும். அதை
தான் வாங்குறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். சரி, நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பலேனோ கார் நீங்க பாத்துருக்கீங்களா? அது ஒரு ஹேஷ்பேக் கார் தான். பலேனோ காரை கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரூஃபை வந்து கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி ஃப்ராங்ஸ் அப்படிங்கிற காரை வந்து மார்க்கெட்ல கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல பார்க்கும்போது ஃப்ராங்ஸோட சேல்ஸ் வந்து டீசென்ட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இது என்ன ஆச்சு? அதே ஹேஷ்பேக்கோட இன்ஜின் தான் பலேனோல என்ன இருக்குதோ அதே தான் ஃப்ராங்ஸ்லயும் இருக்குது. பெரிய டிஃபரன்சஸ் எதுவுமே கிடையாது. ஆனா பலேனோ கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃப்ராங்ஸ் பிடிச்சிருக்குதான்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃப்ராங்ஸ் அப்படின்னு வந்து நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. நான் அதைவே எடுத்து பேசுறேன். எதனால நீங்க ஃப்ராங்ஸை வந்து சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அதோட ரோட் பிரசன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு எஸ்யூவி கார் மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. வெளியில எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு அதுக்கு டீசென்டான மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ப்ரிஃபர் பண்றீங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே விஷயம் தான் டாடா பஞ்சுக்கும் நடக்குது, டாடா நெக்ஸானுக்கு நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆக்சுவலா எஸ்யூவி கார் அப்படின்னு சொன்னோம்னாவே அதுக்கு 4x4 வந்து மஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான ரூல். ஆனா ஏன் இந்த மாதிரி எஸ்யூவி பேஸ் பண்ண ஹேஷ்பேக் கார்கள், அதாவது கார் வெளியில பாக்குறதுக்கு எஸ்யூவி கார் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேஷ்பேக்கா தான் இருக்கும். இந்த மாதிரி கார்கள் ஏன் அதிகமா இங்க சேல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்லயே நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல, முதல் விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்தியன் ரோட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சூப்பரா இருக்கிறது இல்ல. இப்போ ஒரு ஹேஷ்பேக் கார் ஓட்டணும் இல்ல செடான் கார் ஓட்டணும்னா ரோட் வந்து சூப்பரா இருக்கணும். ஸ்பீட் பிரேக்கர் வந்து சூப்பரா வந்து நீங்க ஒரு செடான் கார் ஏறி இறங்குற மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் போடணும். வாய்க்கால்ல வரப்பு வெட்டி வச்ச மாதிரி நீங்க ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சீங்கன்னா கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரியான கார் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இப்ப நம்ம 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்த ஒரு கார் வாங்குறோம், அடியில ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்கும் போது தட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ரோடு சரியில்லை, 2-3 பாத்து ஓடல விடும்போது அடியில தட்டும்போது எப்படி இருக்கும்? ஸோ அதுக்காகவே பயந்துட்டு தான் நிறைய பேர் வந்து எஸ்யூவி கார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நான் சொன்ன இன்னொரு விஷயமும் இருக்குது. உள்ள ஏறி இறங்குறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய டாஸ்கா இருக்கு காரை பொறுத்த வரைக்கும். ஏன் டாடா பஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்லயே அதிகமா சேல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மற்ற கார்கள் ஹேஷ்பேக் கார்களோட பிரைஸ்லயே தான் லிட்டரலி பாத்தீங்கன்னா டாடா பஞ்சோட பிரைஸும் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. அந்த டோரை வந்து ஓபன் பண்றது பாருங்க, 90 டிகிரி வரைக்கும் டாடா பஞ்சுக்கு வந்து ஓபன் ஆகுது. அது ஹைட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்படி இருக்கும்போது பெரியவங்க உள்ள ஏறி உட்காரும் போது கம்ஃபர்டபுளா ஏறி உட்கார முடியும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். இப்ப நாமளே உள்ள போய் ஏறி உட்கார்ந்தோம்னா ஒரு ஹேஷ்பேக் கார்ல போய் உட்கார்றதுக்கும் MPV SUV கார்ல போய் உட்கார்றதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த ஹைட்டா ஏறி உட்கார்றதே பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸை கொடுக்குது. லெக் ரூம் நீட்டா கொடுக்கறதால 4 பேர் போனாலுமே நல்ல கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட்டா போறதுனால தான் இந்த மாதிரி கார்களுக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே நண்பா, ஒரு வழியா வீடியோவோட நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் 5 வருஷத்துல ஸ்மால் கார்ஸ் இன்னுமே குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ட்ரி லெவல் கார்கள் சில மாடல்கள் மட்டும் மார்க்கெட்ல சர்வைவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா மார்க்கெட் முழுவதையும் SUV ஆக்குறது கம்பெனிஸ் மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் ரூல்ஸ், ப்ராஃபிட், சேஃப்டி, கஸ்டமரோட டிமாண்ட் தான். இந்த 4 விஷயங்களும் சேர்த்து தான் மார்க்கெட்ல ஹேஷ்பேக் கார்களோட செக்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருது. முக்கியமா செடான் கார்களும் நம்ம மார்க்கெட்ல இருந்து காணாம போயிட்டு இருக்குது. சோ நாங்க உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். உங்ககிட்ட ஒரு 10 இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. நீங்க பிரீமியம் ஹேஷ்பேக் செக்மெண்ட் அப்படின்னு போவீங்களா இல்ல SUV காரை வாங்குவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.